Good morning students, welcome to the online class. Last நம்ம exercise 1.2ல third room letter வரைக்கும் அதாவது find the HCF of each set of numbers using prime factorization method அப்படினு சொல்லி அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். prime factorization மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி வந்து HCF வந்து ஃபைண்ட் பண்றது. HCFனா என்னது? highest common factor. அதாவது கொடுத்திருக்க 2 நம்பர்ஸ் அல்லது 3 நம்பர்ஸ்க்கு நம்ம தனித்தனியா டிவிஷன் மெத்தட்ல நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அந்த ஃபேக்டர்ஸ்ல எது எதெல்லாம் காமனா இருக்கு அந்த காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம எழுதி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொன்னோம். அதுதான் HCF. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபோர்த் ரோம் லெட்டர் LCM எப்படி ஃபைண்ட் பண்றது, அதே பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி LCM அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு மெத்தடு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா find the LCM of each set of numbers using prime factorization method. அதில் first sum 6, 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 and 9 அப்படின்ற இந்த 2 நம்பர்ஸ்க்கும் நம்ம LCM வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்ம டிவிஷன் மெத்தடில் 6க்கு தனியாக 9க்கு தனியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 3 டைம்ஸ், அதாவது 3 2s are 6. அடுத்து 3 வந்து 3 டேபிளில் 1 டைம். ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ் 2 into 3 into 1. அதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். அடுத்து 9க்கு 9 வந்து 3 டேபிளில் தான் டிவிசிபிள் ஆகும். ஸோ 3 டேபிளில் 3 3s are 9. 3 வந்து 3 டேபிளில் 1 டைம். ஸோ 9ஓட ஃபேக்டர்ஸ் 3 into 3 into 1 அப்படின்னு சொல்லி இதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து எது காமனாக இருக்குன்னு பாருங்க. இந்த 3க்கு 3 காமனாக இருக்கு, 1க்கு 1 காமனாக இருக்கு. ஸோ நம்ம இப்போ LCM அப்படின்னு சொன்னால் காமனாக இருக்கிறதையும் நம்ம எழுதணும், காமனாக இல்லாததையும் நம்ம எழுதணும். சரியா? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட். அதாவது 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. 1 வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டாம். 2வும் 3யும் வந்திருக்கு. இங்கே 2 3 1 இருக்கு, 3 3 1 இருக்கு. ஸோ 2வும் 3யும் தான் மாறி மாறி இங்கே 2 இருக்கு, 3 வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் சைடில் எழுதிக்கோங்க. அதாவது 2வும் 3யும் வந்திருக்கு. எந்தெந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? சம்மில் 6ம் 9ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 6 9. ஓகே, இப்போ 6ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. 6க்கு வந்து 2 வந்து ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ 2க்கு நேராக 1 போட்டுருங்க. அடுத்து 6க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 3 எத்தனை தடவை வந்திருக்கு? ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ 3க்கு நேராக 1 போட்டுருங்க. அடுத்து 9க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 3 எத்தனை தடவை வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. இங்கே 2 போட்டுருங்க. 2 எத்தனை தடவை வந்திருக்கு? வரல. ஸோ 0 போட்டுருங்க. ஓகேவா? எத்தனை தடவை அந்த ஃபேக்டர் வந்திருக்கோ அதை போடுங்க. ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே வந்து என்னென்ன 1 0 இருக்கு, 1 2 இருக்கு. ஸோ 1 0ல எது பெரிய நம்பர்? 1 தான். 0 விட 1 தான் பெருசு. அதை சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 இருக்கு. இதில் எது பெரிய நம்பர்? 2. ஸோ 2வை சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எத்தனை டைம் வந்திருக்கோ அத்தனை டைம் இந்த நம்பரை நம்ம போடணும். ஒரு டைம் 2வை போடணும். ஸோ 2 போட்டுட்டேன். இங்கே 2வை சர்க்கிள் பண்ணியிருக்கோமா? ஸோ 2 டைம்ஸ் 3யை போடணும். ஸோ 3 into 3 போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6, 6 3s are 18. ஸோ LCM வந்து 6க்கும் 9க்கும் 18. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. 8 and 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 8க்கு டிவிஷன் மெத்தடில், 12க்கு டிவிஷன் மெத்தடில் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். 8 வந்து 2 டேபிளில் 4 2s are 8, 4 வந்து 2 டேபிளில் 2 2s are 4, 2 வந்து 2 டேபிளில் 1 டைம். ஸோ 8ஓட ஃபேக்டர்ஸ் 2 into 2 into 2 into 1 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிட்டோம். அடுத்து 12க்கு வந்து கண்டுபிடிக்கிறோம். 2 டேபிளில் 6 2s are 12, 6 வந்து 2 டேபிளில் 3 2s are 6, 3 வந்து 3 டேபிளில் 1 டைம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் 2 into 2 into 3 into 1 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சைடில் பாக்ஸ் போட போகிறோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு? 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. 1 வந்து நம்ம பார்க்க வேண்டாம். 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. ஓகே, அப்போ 2வும் 3யும் இருக்கு. சம் என்ன கொடுத்துருக்காங்க? 8 and 12. ஸோ 8 and 12ன்னு போட்டாச்சு. 8க்கு 2 வந்து எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 3. ஸோ 8க்கு 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. அதே 8க்கு 3 வந்திருக்கா? வரல. ஸோ 3க்கு நேராக 0 போட்டுருங்க. அடுத்து 12 அப்படின்ற நம்பரை எடுத்துக்கலாம். 12ஓட ஃபேக்டர்ஸில் 2 எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2. ஸோ 2 டைம்ஸ் வந்திருக்கு. 3 எத்தனை தடவை வந்திருக்கு? ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ ஒரு தடவை போட்டுக்கோங்க. இப்போ எது மேக்ஸிமம் நம்பர்னு பாருங்க. இங்கே 3 இருக்கு, 2 இருக்கு. எது பெருசு? 3. அதை சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 0 1 இருக்கு. எது பெருசு? 1. ஸோ அதை சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எதை சர்க்கிள் பண்ணியிருக்கோமோ அத்தனை டைம்ஸ் மேலே இருக்கிற நம்பரை போடணும். 3 டைம்ஸ் 2வை போடணும். 1 2 3. 3 டைம்ஸ் 2வை போட்டாச்சு. அடுத்து 1 டைம் 3யை போடணும். ஒரே ஒரு தடவை 3 போட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ 8 and 12 அப்படின்ற இந்த 2 நம்பர்ஸ்க்கும் LCM வந்து 24.
ஓகே, நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். 10 and 15 அப்படின்ற இந்த டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டூ நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ண போகிறோம். 10க்கு தனியாக 15க்கு தனியாக நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் டிவிஷன் மெத்தடில். 10 வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 5 2s are 10, 5 வந்து 5 டேபிளில் 1 டைம். ஸோ 10ஓட ஃபேக்டர்ஸ் 2 × 5 × 1 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்து 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் 5 3s are 15, 5 வந்து 5 டேபிளில் 1 டைம். ஸோ 3 × 5 × 1 இதோட ஃபேக்டர்ஸையும் நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ சைடில் நம்ம பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. ஸோ 2 3 5 அப்படின்னு சொல்லி 3 நம்பர்ஸ் போட்டுட்டேன். சம் என்ன கொடுத்துருக்காங்க, 10 and 15. ஸோ 10 15 இங்கே பாருங்க 10 15 தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 10 15 வந்து கொடுத்துருக்க சம்மு. ஃபேக்டர்ஸ் வந்து 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. ஓகே, இப்போ 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எத்தனை தடவை வந்திருக்கு, ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ 2 வந்து ஒரு தடவை. 3 வந்திருக்கா, வரல, ஸோ 0. 5 வந்திருக்கா, ஒரு தடவை வந்திருக்கு, ஸோ 1 போட்டுருங்க. அடுத்து 15க்கு வந்து 2 வந்திருக்கா, வரல, ஸோ 0 போட்டுருங்க. 3 வந்திருக்கா, ஒரு தடவை வந்திருக்கு, 5 வந்து 1 டைம் வந்திருக்கு. ஓகே, இப்போ மேக்ஸிமம் நம்பர் பாருங்க, 0 1 இருக்கு. 1 வந்து பெரிய நம்பர், அது 1 சர்க்கிள் பண்ணிடுங்க. 0 1 இருக்கு, 1 சர்க்கிள் பண்ணிடுங்க. 1 1 இருக்கு, ஏதாச்சும் ஒரு 1 வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த 1 நான் எடுத்திருக்கேன், சர்க்கிள் பண்ணிட்டேன். இப்போ இத்தனை டைம்ஸ் இந்த நம்பரை போட போகிறோம். 1 டைம் 2 போட போகிறேன், 1 டைம் 3 போட போகிறேன், 1 டைம் 5 போட போகிறேன். ஸோ 2 3s are 6, 6 5s are 30. ஸோ 10 and 15 அப்படின்ற இந்த டூ நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் வந்து 30. ஓகே, அடுத்து ஃபோர்த்து சம் 14 and 42 அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 14க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா 7 2s are 14, 7 வந்து 7 டேபிளில் 1 டைம். அடுத்து 42 2 டேபிளில் 2 2s are 4, 1 2 is 2. அடுத்து 3 டேபிளில் 7 3s are 21, 7 வந்து 7 டேபிளில் 1 டைம். ஸோ 14ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 × 7 × 1 போட்டாச்சு. 42க்கு வந்து 2 × 3 × 7 × 1 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு, இப்போ வந்து 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 7 வந்திருக்கு. சம் என்ன கொடுத்துருக்காங்க, 14 and 42. ஓகே, இப்போ 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 7 வந்திருக்கு. சம் வந்து 14 and 42. இப்போ 2 வந்து எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்க. 14ல் 2 ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ அப்போ 2 வந்து ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. அடுத்து 7 எத்தனை தடவை வந்திருக்கு, ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. 3 வந்திருக்கா, வரல, ஸோ 0 போட்டுருங்க. சரியா? அடுத்து 42ல் 2 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்க, ஒரே ஒரு தடவை வந்திருக்கு, போட்டாச்சு. 3 எத்தனை தடவை வந்திருக்கு, ஒரு தடவை, ஸோ 1 போட்டாச்சு. 7 வந்து ஒரு தடவை வந்திருக்கு, ஸோ 1 போட்டுட்டேன். இப்போ மேக்ஸிமம் நம்பர் பாருங்க, 1 1 இருக்கு, ஏதாச்சும் ஒரு 1 நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். 0 1 இது எதில் எது பெருசு, 1 தான் பெருசு, ஸோ சர்க்கிள் பண்ணிட்டேன். 1 1 கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு 1 நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1 டைம் 2 போடணும், போட்டேன். 1 டைம் 3 போடணும், போட்டேன். 1 டைம் 7 போடணும், போட்டேன். 2 3s are 6, 6 × 7 எவ்வளவு, 42. ஸோ 14 and 42 அப்படின்ற இந்த டூ நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் வந்து 42. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க. இதில் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 30 40 60 அப்படின்னு சொல்லி 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளை எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. 30 வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 1 2 is 2, மிச்சம் 1, 5 2s are 10. அடுத்து 15 வந்து 3 டேபிளில் 5 3s are 15, 5 வந்து 5 டேபிளில் 1 டைம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் 2 × 3 × 5 × 1 போட்டாச்சு. 40க்கு அதே மாதிரி 2 டேபிளில் 2 2s are 4, 0. அடுத்து 20 வந்து 2 டேபிளில் 1 2 is 2, 0. அடுத்து 10 வந்து 2 டேபிளில் 5 2s are 10, 5 வந்து 5 டேபிளில் 1 டைம். ஸோ 2 × 2 × 2 × 5 × 1 அப்படின்னு சொல்லி இதோட ஃபேக்டர்ஸையும் ரைட் பண்ணிடணும். அடுத்து 60 வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 3 2s are 6, 0. 30 வந்து 2 டேபிளில் 1 2 is 2, மிச்சம் 1, 5 2s are 10. அடுத்து 15 வந்து 3 டேபிளில் 5 3s are 15, 5 வந்து 5 டேபிளில் 1 டைம். ஸோ 60ஓட ஃபேக்டர்ஸ் 2 × 2 × 3 × 5 × 1. ஸோ இதோட ஃபேக்டர்ஸையும் நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சைடில் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 30ல் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் மொத்தம் வந்திருக்குன்னு பாருங்க. 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. ஸோ 2 3 5 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். 30 40 60ன்னு சொல்லி சம் எழுதியிருக்கோம். 2 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்க, ஒரு தடவை வந்திருக்கு 30ல், ஸோ 1 டைம். 3 எத்தனை தடவை வந்திருக்கு, 1 டைம். 5 எத்தனை தடவை வந்திருக்கு, 1 டைம், ஸோ போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40ல் வந்து 2 எத்தனை தடவை வந்திருக்கு, 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்து 5 வந்து ஒரே ஒரு தடவை வந்திருக்கு, 1 போட்டேன். 3 வரல, ஸோ அதனால 0 போட்டுட்டேன். 60ல் வந்து 2 எத்தனை தடவை வந்திருக்கு, 1 2, ஸோ 2 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்து 3 வந்து 1 டைம் வந்திருக்கு, 5 1 டைம் வந்திருக்கு, போட்டாச்சு. இப்போ மேக்ஸிமம் நம்பர் பாருங்க எதுன்னு, 1 3 2 இருக்கு. இதில் எது பெருசு, 3 தான் பெருசு, ஸோ சர்க்கிள் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 0 1 இருக்கு. இதில் எது பெருசு, ஏதாச்சும் ஒரு 1 எடுத்துக்கலாம். 1 1 1 இருக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு 1 எடுத்துக்கலாம். ஸோ 3 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் 2 போடணும். 1 2 3 டைம்ஸ் 2 போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா
அடுத்து 1 டைம் 3 போட்டுறோம், அடுத்து 1 டைம் 5 போட்டுட்டோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 into 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 120. ஸோ நமக்கு 30, 40, 60 அப்படின்ற இந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து 120. நெக்ஸ்ட் நம்ம சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறோம். 15, 25, 75 அப்படின்ற 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 15க்கு இது 3 டேபிளில் 5 3s are 15, 5 வந்து 5 டேபிளில் 1 டைம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் 3 into 5 into 1 அதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். அடுத்து 25க்கு வந்து 5 டேபிளில் 5 5s are 25, 5 வந்து 5 டேபிளில் 1 டைம். ஸோ 5 into 5 into 1. அடுத்து 75 வந்து 5 டேபிளில் 1 5 is 5, மிச்சம் 2 இருக்குது. அதாவது 7ல் 5 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்குது. ஓகேவா, 25 மாறிடும். 5 5s are 25. 15 வந்து 5 டேபிளில் 3 5s are 15, 3 வந்து 3 டேபிளில் 1 டைம். ஸோ 75 ஃபேக்டர்ஸ் 5 into 5 into 3 into 1. ஸோ அதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். 3 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 1 வந்திருக்கு. 1 நம்ம பார்க்க வேணாம், 3யும் 5யும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 5 அப்படின்ற இந்த 2 ஃபேக்டர்ஸ் வந்து 15, 25, 75ல எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 15ல் வந்து 3 வந்து எத்தனை தடவை வந்திருக்கு, 1 டைம் வந்திருக்கு. ஸோ 1 டைம்னு சொல்லி போட்டுட்டோம். அடுத்து 5 வந்து 1 டைம் வந்திருக்கு. ஸோ அதையும் போட்டுட்டோம். அடுத்து 25க்கு வந்து 5 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 5 2 டைம்ஸ் வந்திருக்கு, 3 வரல. ஸோ அதனால 0 போட்டுட்டோம். 75ல் 5 வந்து 1 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 2ன்னு போட்டாச்சு. 3 வந்து 1 டைம் வந்திருக்கு. ஸோ 1ன்னு போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்க்கணும் இல்லையா. எது மேக்ஸிமம் பாருங்கள், 1 0 1. இதில் 1 ஏதாச்சும் ஒரு 1 நம்ம எடுத்துக்கலாம். 1 2 2 இருக்குது. 2 தான் பெரிய நம்பர். ஸோ 2 ஏதாச்சும் இந்த 2 இல்லைனா இந்த 2 ஏதாச்சும் ஒரு 2 நம்ம எடுத்துக்கலாம், சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ 1 டைம் 3 போட போகிறோம், 2 டைம்ஸ் 5 போட போகிறோம். ஸோ 3 into 5 into 5. ஓகேவா. ஸோ 3 5s are 15, 15 into 5 எவ்வளவு 75. ஸோ 15, 25, 75 அப்படின்ற 3 நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 75. நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த HCF அண்ட் த LCM ஆஃப் த நம்பர்ஸ் 154, 198 அண்ட் 286ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பர்ஸ்க்கும் HCFும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், LCMும் ஃபைண்ட் பண்ணணும். சரியா. ஸோ தனித்தனியாக ஃபர்ஸ்ட் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிக்கலாம். 154 வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 15 எடுத்துக்கோங்க. 15க்குள்ள 7 2s are 14, 14 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்குது. இது 14 மாறும். 7 2s are 14. அடுத்து 77 வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேபிளில் வரும், 7 டேபிளில் 1 7 is 7, 1 7 is 7. அடுத்து 11 வந்து 11 டேபிளில் 1 டைம். ஸோ 154ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 7 into 11 into 1. அதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். 198 வந்து நம்ம 2 டேபிளில் 19 எடுத்துக்கோங்க. 9 2s are 18, 18 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்குது. 18 மாறும். 9 2s are 18. அடுத்து 99 வந்து 3 டேபிளில் 3 3s are 9, 3 3s are 9. 33 கிடச்சிருக்கு. 3 டேபிளில் 1 3 is 3, 1 3 is 3. 11 வந்திருக்கா. ஸோ 11 டேபிளில் 1 டைம். ஸோ 198ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 3 into 3 into 11 into 1. ஸோ அதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். அடுத்து 286க்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 1 2 is 2, 4 2s are 8, 3 2s are 6. அடுத்து 143 கிடச்சிருக்கா. இது வந்து லெவல் டேபிளில் போடலாம். 14 எடுத்துக்கலாம். 14க்குள்ளே ஒரு லெவல் இருக்குது, மிச்சம் 3 இருக்குது. 3 போட்டோம்னா இது 33 மாறிடும். 3 11s are 33. ஸோ 13 வந்து 13 டேபிளில் 1 டைம். ஸோ 286ஓட ஃபேக்டர்ஸ் 2 into 11 into 13 into 1. ஸோ அதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ HCF அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துலேயும் எது எது காமனாக இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 3லேயுமே 2 இருக்குது. ஸோ பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்து 3லேயுமே 11 இருக்குது, பாக்ஸ் போட்டாச்சு. 3லேயுமே 1 இருக்குது. ஸோ 2 into 11 into 1. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 11 எவ்வளோ 22, 22 into 1 வந்து 22 தான். ஸோ HCF வந்து 22. LCM வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த பாக்ஸ் போட்டு பண்ணுவோம்ல, எத்தனை தடவை வந்திருக்கு அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இதில் வந்து நம்ம இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸையும் எழுதிட்டு காமனாக இல்லாதையும் நம்ம எடுத்து எழுதி பண்ணலாம். இப்போ இந்த 3 2க்கு ஒரு 2, 3 11க்கு ஒரு 11, அடுத்து இந்த 3 1க்கு ஒரு 1 போட்டுட்டு மிச்சம் காமனாக இல்லாத இந்த 7 3 3, அடுத்து இந்த 13 இது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இது எல்லாத்தையும் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18,018 அப்படின்றத ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த 3 நம்பர்ஸுக்கும் HCF வந்து 22, LCM வந்து பார்த்தீங்கன்னா 18,018. ஓகேவா. இப்போது HCFும் LCMும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் 4th ரோம் லெட்டரும் 5th ரோம் லெட்டரும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம 6th ரோம் லெட்டர்லேருந்து அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேங்க்யூ.